ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. நீங்கள் குயிக்காக படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணாலே போதும். ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணு. ஓகேங்களா? இப்போ இண்டிவிஜுவலாக படிக்கிறத விட ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சைக்காலஜிலேருந்து ஒரு 30 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கிறேன். வித் ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஆளுமை என்பது ஒரு மனிதன் கொடுக்கப்பட்ட சூழலில் என்ன செய்வார் என்று தீர்மானிப்பதை அனுமதிக்கிறது என்று கூறியவர். ஆப்ஷன் டி, கார்டன் டபிள்யூ ஆல்போர்ட். இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, இப்போ காரில் போயிட்டுருக்கப்போ பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம அந்த காரை கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த கார் ஓட்ட தெரியாது. அவங்க எப்படி அதை ஆளுமை பண்ணுறாங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு, கார்டன் டபிள்யூ ஆல்போர்ட். செகண்ட் ஒன், மயக்க நிலையற்ற எண்ணங்கள் அல்லது தூண்டுதல்களை காட்டி கொடுக்கும் பேச்சில் ஏற்படும் பிழைகள் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் சி, பிரடியன் துண்டு சீட்டு. இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, சுத்தமாக சாப்பிடல, மயக்கமாக இருக்குது, அப்போ கொஞ்சமாவது ப்ரெட்டு கொடுங்க, ஒரு துண்டு ப்ரெட்டு கொடுங்க, அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தேர்டு ஒன், ஒழுக்கம் என்பது வரிசைப்படுத்தும் ஒரு புறக்காரணி, ஆனால் உள்ளார்ந்த ஒழுக்கத்தின் அகத்தோண்டுதலை தொடுவது என்று வரையறுத்தவர். ஆப்ஷன் ஏ, டிபி நன். அப்போ எனக்கு என்ன தோணுது, நன்னுங்கிறது நான் மைண்டில் வச்சுக்கலாம். என்னுடைய அகத்தோண்டுதல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வெளியே ஒழுக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த ஒழுக்கம், இந்த அகத்தோண்டுதல் ஒழுக்கமாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வெளியே எல்லாருமே நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ டிபி நன்கிறது நான் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஃபோர்த் ஒன், ஒருவர் தனது தேவைகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிறைவு செய்து கொள்ளும் திறமையே ஒருங்கிணைந்த ஆளுமை என்று கூறியவர். ஆப்ஷன் சி, ஹர்லாக். அப்போ நம்ம தேவை, விருப்பம் இதெல்லாம் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஹார்லிக்ஸ் குடிக்கணும், அப்படி மைண்டில் வச்சுங்க. ஹார்லிக்ஸ் குடிக்கணும், அப்போ ஹார்லாக். ஃபிஃப்த் ஒன், முயன்றி தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்ட் தாரண்டைக் கீழ்கண்ட எந்த விலங்கினை பயன்படுத்தினார்? ஆப்ஷன் சி, பூனை. சிக்ஸ்த் ஒன், குளவி பருவத்தின் சிறப்பு பண்பை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் பி, ஆற்றல் மிகு. இப்போ அந்த பருவத்தில் ரொம்ப ஆற்றல் அதிகமாக இருக்குது. செவன்த் ஒன், ஊக்குவித்தல் செயல்முறையின் கூறுகளின் சரியான தொடர்புகளை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஊக்கி, நடத்தை, இலக்கு, பின்னூட்டம். ஃபஸ்ட்டு ஊக்கப்படுத்தணும், அப்போ நடத்தை கரெக்டாக இருக்கணும், இலக்கை செட் பண்ணணும், அப்போ பின்னூட்டம் காணணும். அந்த 4 தான். ஆப்ஷன் ஏ தான். எய்த் ஒன், நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு பொறியியல் பட்டப்படிப்பிலும் மருத்துவ படிப்பிலும் சேருவதற்கு இடம் கிடைக்கும்போது எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் இது டேஸ் ஆகும். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம்தான். இப்போ ஆப்ஷன் சி தான், அணுகுதல் மனப்போராட்டம். நைன்த் ஒன், ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், உட்வர்த். இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, ஒருத்தங்களை ஊக்குவிக்கணும். எப்படி அப்படின்னா, நல்லா ஒர்த்தாக ஊக்குவிக்கணும். எப்படிங்க? உட்வர்த்துக்கு நல்லா ஒர்த்தாக ஊக்குவிக்கணும். அது எப்படின்னா, நம்ம சொல்கிறது மைண்டில் நல்லா நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்தணும், அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க.
இப்போ ஊக்குவிக்குதுன்னு நல்லா ஒருத்தன் வந்து ஊக்குவிக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான். 10th ஒன், தேவை அல்லது ஒரு விருப்பத்தை தடை செய்வதிலிருந்து விளைகின்ற மனவெழுச்சி டேஷ் என மனமுறிவை பொருள் கொள்ளலாம் என்பது குட் என்பாரின் கருத்தாகும். ஆப்ஷன் ஏ விறைப்பு நிலை. 11th ஒன், டைலர் அவர்களின் கூற்றுப்படி அறிவுரை பகர்தலின் குறிக்கோள். ஆப்ஷன் ஏ முடிவெடுத்தல். அப்போ அந்த ஒரு டெய்லர் வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்க வந்து முடிவெடுக்கணும். அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 12th ஒன், பயன்வழி கற்பனை இவ்வகையினை சார்ந்தது ஆகும். ஆப்ஷன் பி ஆக்க கற்பனை. இப்போ பயன்னா ஒரு ஆக்கம் தானே, இப்போ ஆப்ஷன் பி வச்சுக்கோங்க. 13th ஒன், கணித பாடத்தில் சிறந்து விளங்கும் மாணவன் வேதியியல் பாடத்தில் பின்தங்கி இருப்பது என்பது டேஷ். ஒரு சப்ஜெக்டில் வந்து பாசிட்டிவாக இருந்து ஒரு சப்ஜெக்ட் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான், எதிர்மறை மாற்றம். 14th ஒன், ஆசிரியர்களின் மனநலத்தை மேலாண்மை செய்வது. ஆப்ஷன் ஏ நேர்மறை மனப்பான்மை. 15th ஒன், உணர்வு நிலை, முன் உணர்வு நிலை மற்றும் உணர்வற்ற நிலை ஆகிய 3 மனம் சார்ந்த செயல்பாடுகளின் கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆப்ஷன் சி பிராய்டு கோட்பாடு. இது எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னா, பிராய்லர் கோழி மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன கோழியாக இருக்க இப்படி இருக்குது, ஊசி போட்டதுக்கப்புறம் எந்த மாதிரி மாறுது, அதுக்கப்புறம் வந்து அது வந்து கடைக்கு போகிற எப்படி மாறுது, அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. பிராய்லர் கோழி தான் ஆப்ஷன் சி பிராய்டு. 16th ஒன், நடைமுறை வாழ்க்கையில் டேஷ் வகை நுண்ணறிவு உளநோய் மருத்துவரிடம் மிகவும் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சமூக உறவுகள் தொடர்பான. 17th ஒன், ஒரு மனிதனின் நாட்டமானது குறிப்பிட்ட தருணங்களில் சார்ந்து இருப்பது. ஆப்ஷன் சி மரபு மற்றும் சூழ்நிலை. 18th ஒன், மாணவர்கள் தன்னுடைய சூழ்நிலைக்கேற்ப தன்னைத்தானே பொருத்திப்படுத்திக் கொள்ள உதவும் வழிகாட்டல். ஆப்ஷன் சி குழு வழிகாட்டல். 19th ஒன், குமர பருவத்தினரின் மனவெழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி. ஆப்ஷன் டி சமரச அறிவுரை பகர்தல். 20th ஒன், மற்ற குழு உறுப்பினர்களின் நடத்தையை கட்டுப்படுத்த பயிற்சியை மேற்கொள்ளுவர். ஆப்ஷன் ஏ தலைவர். 21 தொழிற்சார் வழிகாட்டுதலானது டேஷ் நிலைகளில் காணப்படுகிறது. ஆப்ஷன் பி 3. 22 ஒரு வகையான மனக்குறைபாடு. ஆப்ஷன் பி எழுதுதல் கோளாறு. 23 பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுரை பகர்தலில் உள்ள தொழில்நுட்பம்? ஆப்ஷன் பி நாட்டத்தை மாற்றுதல். 24 அனுபவத்தின் வழியாக நடத்தை மாற்றம் நிகழ்வு. ஆப்ஷன் பி கற்றல். 25 பின்னி மற்றும் சார்லே டி ஆல் மனநோய் சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த சிகிச்சை முறை.
ஆப்ஷன் சி நீர் சிகிச்சை. 26 நேரடியான அறிவுரை பகர்தலில் முக்கிய பங்களிப்பவர். ஆப்ஷன் ஏ அறிவுரை பகர்பவர். 27 மாணவர்களின் எதை பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அவசியம். ஆப்ஷன் ஏ தனிப்பட்ட நலம். 28 டேசாம் ஆண்டு நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் முழுமை காட்சி கோட்பாடு என்ற புதிய கொள்கை உளவியலில் உதயமாயிற்று. ஆப்ஷன் பி 1912. 29 தொழிற்சார் வழிகாட்டல் சங்கம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சி ஜெர்மனி. 31 வகுப்பறை அமைத்தல் கருத்தில் எந்த ஒன்றை தவிர அனைத்தும் உள்ளடங்குகின்றன. ஆப்ஷன் டி சுய அமைப்பு. ஓகே டீச்சர்ஸ், தொடர்ந்து படிங்க. இன்னும் 1 வீக் தான் இருக்குது. வெறியுண்டு படிங்க. கண்டிப்பாக ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ.